ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த அமத்தோ எல்லாத்தையும் மறந்த மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி அவன் ஹீரோயினி அடையிறதுக்காக தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோயினி வேற டென்ஷனாக இருக்கா. அவள் போயிட்டு திரும்ப திரும்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணால் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அப்போ பார்த்தா அந்த பையன் வந்து ஒரு ஷால் எடுத்துகிட்டு வந்துட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினி கிட்ட. அது இவனோட கல்யாணத்தில் அந்த சூனியக்காரி போட்டிருந்த ஷால் தான். நம்ம ஹீரோயினி மாதிரியே மாறி இருந்ததுனால இவனுக்கு வந்து என்ன நினச்சிக்கிட்டானா கல்யாணம் மாஹிரா கூட தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டானோ என்னமோ தெரியல. அந்த ஷாலை எடுத்துகிட்டு வந்துட்டு இவகிட்ட காமிச்சு, இந்த ஷால் உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஷாலை பார்த்தா எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அதாவது என்னோட மனைவியோட ஷால்னு தோணுது. அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உண்மையை சொல்லு, உனக்கு தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவளும் ஆமான்னு சொல்கிறா. ஏன்னா அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா என் பொண்டாட்டி எங்க, அவள் எங்கே, அவளை ஆளே காணமே அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவள் இங்கேருந்து போயிட்டான்னு சொல்கிறா. ஏன் போனான்னு கேட்டால் எல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் அவன் அங்கேருந்து போயிடுறான். எல்லாம் நம்ம ஹீரோயினையை குழப்பி விடுறதுக்காக தான் இப்படி ஒரு மேட்ரு அவன் பண்ணுறான் போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் அந்த ஷால் எடுத்துகிட்டு வந்துட்டு ரூமில் குழம்பி போய் நின்றுட்டுருக்கா. இந்த ஷால் எப்படி அவனுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ பார்த்தா பின்னாடி அந்த பையன் நின்றுக்கிட்டு, எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதை நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா நீ நம்புவையா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், என்னோட பொண்டாட்டி யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அதை நீ நம்பணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை நம்புகிறேன், யாரோட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டால், ஃபஸ்ட்டு நீ இந்த ஷாலை வந்து போடு உன்னோட தலையில் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் அந்த ஷாலை வந்து போட்டு காமிக்கிறா. அப்போ பார்த்தா அவனும் சொல்லிக்கிட்டே இருக்கான், அப்படியே என் பொண்டாட்டி மாதிரியே இருக்க, அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டால், நீ தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு ஃபோட்டோவை காமிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவை பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. எஸ், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம ஹீரோயினி தான். அதாவது நம்ம ஹீரோயினி மாதிரி அந்த சூனியக்காரி உருமாறி இருந்தா இல்லையா, அந்த ஃபோட்டோ தான் இது. ஆனால் அந்த உருமாறின விஷயம்லாம் நம்ம ஹீரோயினிக்கு தெரியாது. ஏன்னா அதே நேரத்தில் தான் அசத் கூட இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அதனால இந்த ஃபோட்டோ இவங்கிட்ட எப்படி வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவில் நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அவனுமே வந்து நீ தானே என்னோட பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது எதுக்காக அருமான கல்யாணம் பண்ணிக்கிட்டே எனக்கு நீ துரோகம் பண்ணுறியா, வாயன் கூட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கூப்பிடவும் இவளுக்கா பழியா கோவந்துருது. அவனை கணத்தை கட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுவிட்டு, இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானே கிடையாது, உனக்கும் எனக்குலாம் கல்யாணம் ஆகலை, உனக்கு வேற ஒருத்தி கூட தான் கல்யாணம் ஆச்சு, அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டா, இதுதான் உண்மை, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனை இங்கேருந்து ஓகே மாஹிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருக்க முடியல. அர்மானுக்கு வந்து இவன் இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது இந்த ஃபோட்டோவை மட்டும் அர்மான் பார்த்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த சூனியக்காரி எதையோ ஒன்று தேடிட்டு இருக்கா. ஐ திங்க் பாட்டி வச்சிருந்துச்சு இல்லையா, அந்த லாக்கெட்டு தான் தேடுறா போல. பாட்டியுமே வந்து நீ இதை தான் தேடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கு. அவளுமே ஆமா நான் இதை தான் தேடினேன், ஆனால் இதை வச்சுட்டு உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்படின்னா இது உனக்கு வேணும் தானே, அப்போ இதை நீயே வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லுது. உடனே இவளும் வந்து அதை தொடுறதுக்காக கிட்ட வந்து அதை டச் பண்ணுறா. அடுத்த நிமிஷமே அவளுக்கு ஷாக் அடித்த மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. இதோட சக்தி தெரியாமல் இது கூட நீ விளையாடுறல, உன்னால் இந்த புனிதமான சக்தி கூடலாம் மோதி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளே பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு இல்லையா பாட்டி. இப்போ பாட்டி நேராக வந்து பேரனை காப்பாற்றுறதுக்காக தான் போயிட்டு இருக்கு. இவளும் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கா. அங்கே போயிட்டு அந்த டோரை போயிட்டு ஓப்பன் பண்ண போனால் வழக்கம் போல் பாட்டிக்கு வந்து ஷாக்கு தான் அடிக்குது. அப்போ பாட்டிக்கு என்ன பண்ணுறது தெரில, பேரனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பாபா சொன்னதான் ஞாபகத்து வந்துட்டு போகுது. அவர் சொல்லியிருப்பார், இந்த லாக்கெட்டை கொடுத்து இதை நீ முழு மனசோட வந்து உபயோகிக்கணும், அதாவது முழு நம்பிக்கையோட நீ அல்லா மேலே நம்பிக்கை வச்சு தான் இதை நீ வந்து உபயோகிக்கணும், அப்போ தான் இதோட சக்தி வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் இந்த தடவை முழுசாக அல்லா மேலே நம்பிக்கை வச்சு அந்த லாக்கெட்டை கையில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த டோரை ஓப்பன் பண்ணுது. இப்போ அந்த பாட்டிக்கு ஷாக்லாம் அடிக்கலை, பேரனையுமே காப்பாத்திருச்சு. அந்த சமயம் பார்த்து அந்த சூனியக்காரியும் ஓடி வந்துட்டு இருக்கா, அதுவும் கையில் கத்தியோட. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ ஏங்கிட்டே உன்னோட வேலையை காட்டியிருப்ப, இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளவியை கத்தியால் குத்த போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கரெக்டாக பேரங்காரை வந்து தடுத்துவிட்டு, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என்னோட பாட்டியே கொல்ல வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி முறிச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ அவளோட அந்த கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வந்துட்டான் போல. ஸோ அதனால தான் இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கான். அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ டெல்லிக்கு போயிருந்தான் இல்லையா வேலை விஷயமா. அவனோட ரூமில் இருக்கும் போது அப்போ கூட நம்ம ஹீரோயின் ஞாபகமாக தான் இருக்குது. பக்கத்தில் வந்து பெட்டில் படுத்துருக்க மாதிரிலாம் இவன் நினச்சி பார்த்துட்ருக்கான். ஸோ அதனால் இதுக்கப்புறமும் நம்மளால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு கால் பண்ணி நான் இன்றைக்கி வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவள் கோச்சிக்கிறா. போகும்போது என்கிட்ட சொல்லாமல் தானே போனீங்க, இப்போ வரும்போது மட்டும் எதுக்காக கால் பண்ணி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சு அதை தான் நான் பண்ணேன், ப்ளீஸ் சாரி மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே வாங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
இவளும் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பெட்டில் பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே ஆசையாக ஓடி போயிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துட்டான். அவனை போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவன் வந்து வீட்டை பார்க்குறான். வீடே வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா போல். அதுவும் கையில் வேற ரோஸ் கொண்டு வந்திருக்கான் இல்லையா, அதை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன வீடு ஃபுல்லாக இவ்வளோ பூ வச்சிருக்க, இந்த பூக்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதெல்லாம் இல்லை, என்னதான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு இதை ஆசையாக கொண்டு வந்திருக்கீங்களா, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு மாறி மாறி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டே நம்ம ஹீரோ போயிடுறான். பார்த்தா அங்கே பால்கனியில் வந்து 2 பேரும் நின்றுக்கிட்டு ரொமான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது இந்த அமத்கோ செம கடுப்பாகுது. நான் இவங்களை பிரிக்கலாம்னு நினச்சா இவங்க இன்னும் நெருக்கமாயிட்டே வராங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அந்த காற்று வந்து ஒத்துக்கலை. ஸோ அதனால் தும்மிக்கிட்டே இருக்கா. என்னாச்சு உனக்கு, உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்லை எனக்கு இந்த காற்று வந்து ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், சரிவா ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறான். அங்கே போய் பார்த்தா இவ பெட்டில் பூவெல்லாம் போட்டு வச்சிருக்கா. ஸோ எனக்காக தான் அதெல்லாம் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்லை நமக்காக பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சரி நீ ரெஸ்ட் அடி, இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அவன் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினே காணோம். எங்கே போனா அவ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் மாறி மாறி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க 2 பேருக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த சூனியக்காரியை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு அந்த பாட்டிமா வந்து அந்த லாக்கெட்டை வச்சுட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதோட சக்தியை வந்து இவளால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மந்திரத்தை போட்டு அவளோட சூனியக்காரி பாதங்கள் வந்து திரும்பி தானே இருக்கணும். ஸோ அதனால் அந்த பாதத்தையுமே வந்து திருப்பி விட்டுருச்சு. அதுவுமே வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கா. பாட்டியுமே சொல்லுது, என்றைக்குமே நல்ல சக்தியை தீய சக்தியால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவள் வந்து மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறா விடாமல். மந்திரத்தை போடவும் பாட்டியுமே பயந்துருது. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே ஏதோ சூறாவளி காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த நிமிஷமே இவளை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கைக்கட்டு கால் கட்டு எல்லாமே அவுந்து அப்படி நின்றுட்டுருக்கா. இவன் மட்டும் இல்லை, மொத்த சுனியக்கார கூட்டமே வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு பாட்டியும் பேரனும் பயந்து போயிடுறாங்க. எங்களை எதுக்காக கூப்பிட்ட அப்படின்னு கேட்டால், இந்த கிளவியும் இவனும் சேர்ந்துக்கிட்டு என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதுக்கு அந்த சுனியக்காரி சொல்கிறா, என்னால் இவங்களை கொல்ல முடியாது, ஆனால் இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆளோட ஞாபகத்தை வந்து என்னால் அழிக்க முடியும். அதாவது இதுவரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாத்தையுமே அவங்க மறந்து போயிடுவாங்க. அப்படி வேணால் யாராவது ஒரு ஆளை நான் செய்ய முடியும், அது யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே பாட்டி வந்து என்னோட ஞாபக சக்தியை அழிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், பேரை முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இவளை நான் தானே கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அதனால தான் இது எல்லாமே நடந்துச்சு, என் அம்மாவையுமே இவ கொண்டுட்டா, அப்படி இருக்கும்போது தண்டனையுமே எனக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் போயிட்டு முன்னாடி நின்றுக்கிறான். உடனே அந்த சூனியக்காரியும் அவள் ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு நம்ம இஷாந்த் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அழிச்சிட்டா. அதாவது இப்போ இந்த சூனியக்காரி ஒரு சூனியக்காரிங்கிற விஷயமே நம்ம இஷாந்த்க்கு தெரியாது. அந்த அளவுக்கு எல்லா ஞாபக சக்தியுமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரிங்களுமே மறைஞ்சிடுறாங்க. அப்போ அந்த பாட்டிக்கிட்ட வந்து இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா, இப்போ தெரிஞ்சிருக்குமே என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத உன் கண்ணுக்கு முழுசாக நீ பார்த்தல, இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு வார்னிங்கை போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ மார்னிங் அடித்து காலங்காலத்தில் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அதில் வந்து மாஹிரா வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. உடனே இவன் வந்து மாஹிரா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். பார்த்தா பக்கத்தில் மாஹிரா இல்லை. எங்கே போனா இவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டாக அவளுமே வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா. அப்போ பார்த்தா அவனை வந்து கட்டி பிடிச்சி நிற்கும் போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை கவனிச்சிட்டா. அங்கே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. என்ன ஃபோட்டோ, அமத்தும் ஹீரோயினும் இருக்கிற கல்யாண ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை அமத் தான் காமிச்சான். அப்போ இந்த ஃபோட்டோ இங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவன் தான் கொண்டு வந்து இதை வச்சிருப்பான், எதுக்கு அவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறா. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.